நைட் 3 மணி 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம், அவங்க பணம் லாக் ஆகி நிற்குது. தியேட்டர் ஓனர்ஸ் அதே மாதிரி தான் நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஆகட்டும், அதுக்கு லியோ ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள் பங்கு தொகை 100 கோடி ரூபாய்க்கு பக்கமாக வந்தது. தயாரிப்பாளர் வந்து நேற்றுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் தியேட்டருக்கு வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அனைவரும் திங்கள் செவ்வாயில் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. எடிட்டிங் டேபிள் இருந்து வந்த பிரிண்டா இல்லை விஐபி ஷோல இருந்து வந்த பிரிண்டான, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு பக்கம் ரீக் ஆகிருக்க முடியுமோ இல்லையா. ஓப்பனிங் ஏற்கனவே பொங்கலுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணோம்னா அதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவருடைய கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவரும் தான் இருந்திருப்பாரு. விஜய் நாளைக்கு வந்து இருந்துட்டு அரசியலே கண்டினியூ பண்ண போறாரா? நாங்கெல்லாம் விரும்புறது மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எங்களுக்கு வந்து முதல் நாள் முந்தா நாள் நைட்டு அந்த படத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வந்திருக்கோம். அதை பார்த்தே நாங்கள் ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சோம். திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் 3 மணி 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப வந்து வேதனையாக இருந்தது. இவ்வளவு பெரிய படம், ஒரு 400-500 ரூபா முதல்ல எடுக்கப்பட்ட படம், 2026 தியேட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் கொடுக்குன்னு நாங்களே எதிர்பார்த்த படம். இந்த மாதிரி வந்து இருந்துட்டு ஒரு பைரசியில் வெளியாகிருக்குங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து, அது குறிப்பாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை இது பண்ணுது. தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம். இந்த படத்துக்கு பணம் ஏறத்தாழ 70-80 கோடி ரூபா தமிழ்நாடு விநியோகத்தில் கொண்டு போய் அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பணம் லாக் ஆகி நிற்குது. தியேட்டர் ஓனர்ஸ் அதே மாதிரி தான் நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. தியேட்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதுங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றத்தையும் வேதனையும் தருது. தமிழ் சினிமாலே இது பெரிய வசூல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த படம் இப்போ வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே வந்து பழைய வசூல் இருக்காது அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா போன படமெல்லாம் பார்த்தா பீஸ்ட் ஆகட்டும், அதுக்கு லியோ ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள் பங்கு தொகை 100 கோடி ரூபாய்க்கு பக்கமாக வந்தது. அந்த விநியோகஸ்தர்கள் பணத்துக்கு 100 கோடி ரூபா வரும்போது திரையரங்க உரிமையாளர் பங்கு தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கோடி ரூபாய் 100% வந்திருக்கும். 30 கோடி ரூபா 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்து வரக்கூடிய அந்த படம் நேரடியாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு போட்டுட்டுனா கண்டிப்பாக திரையரங்களுடைய பங்கு தொகை வந்து ஒரு 40 கோடி 50 கோடி வந்திருக்கும். அந்த 40-50 கோடி ரூபா இனி ரிலீஸ் பண்ணால் வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி மக்கள் வந்து பைரசியில் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பழைய ஓப்பனிங் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களை பொறுத்தளவில் வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கில்லியோ ஒரு சச்சினோ எவ்வளவோ தடவை டிவியில் போட்டாங்க, ஓடிடியில் இருந்தது. அப்போ கூட ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய வசூல் பண்ணிச்சு. அப்படி வந்து பழைய படங்களை கூட பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் ஜனநாயக படத்தில் கண்டிப்பாக தியேட்டர், ஏன்னா அதனுடைய வந்து அந்த பிரம்மாண்டம் அதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். என்னையோ ஒரு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அது எவ்வளோ பாதிப்பு இருக்குங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யார் லீக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தோணுதுங்க சார்? இல்லை, இதில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, தயாரிப்பு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எடிட்டிங் டேபிள் இருந்து வந்த பிரிண்டா இல்லை விஐபி ஷோலேருந்து வந்த பிரிண்டானு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு பக்கம் ரீக் ஆகிருக்க முடியுமோ இல்லையா, மற்றபடி வேறு எந்த வகையில். ஏன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்துன்னா தியேட்டர்லேருந்து பைரசி எடுத்துருப்பான்னு பேசுவாங்க. இப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. அதனால் அங்கே தயாரிப்பு தரப்பில் வந்து எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட்லேயோ மற்றதுலையோ எங்கேயோ ஒரு பக்கம் வந்து இருந்துட்டு லீக் ஆகிறது சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜனநாயக படம் வந்து சென்சார் பற்றி வந்து நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தப்போ எந்த ஆக்டருமே பேசல அப்படின்னு சோஷியல் மீடியா நிறையா விஷயம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இது படம் லீக் ஆனதுக்கப்புறம் ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், எஸ்கே அண்ணாவும் சூர்யானா எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். அது எப்படின்னு சொல்லிட்டுனா அது வந்து ஒரு படத்தினுடைய சென்சாருங்கிறது இந்த படம் முதல்ல அப்படி நிற்கல. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ரிவைசிங்க வண்டி போன படங்கள், அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. அதனால வந்து அவங்க யாரும் அதை பற்றி ரியாக்ட் பண்ணல. இது அப்படி இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் வெளியில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த வருத்தம் இருக்கு தான் செய்யும். அது வந்து இப்போ விஜய்ங்கிறதுனால மட்டும் இவங்க யாரும் பேசலை. எந்த நடிகர் படமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாருமே பேசியிருப்பாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே பேசுது. இப்போ நாங்கள் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் கண்டனம் தெரிவிக்கிறோம், வெப்சைட்டில் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, தயாரிப்பாளர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, விநியோகஸ்தர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு குடும்பம். எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் யாருக்கு நஷ்டம் வந்தனாலும் அது எல்லாருடைய நஷ்டத்து மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். அதுமாதிரி அந்த எண்ணத்தில் தான் வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா ஹீரோவும் நேற்றுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து மனப்பூர்வமாக நாளைக்கு விஜய்க்கு நடந்து நம்மளுக்கு நடக்கக்கூடாதுங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது. அதனால இதை தடுக்கணும்.
அப்படிங்கிறவங்க ஆதங்கத்திலாம் பேசியிருக்காங்க ஒழிய வேற ஒன்றும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும், சென்சாரில் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் யாருக்கும் கிடையாது. எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டா ஒரு இண்டஸ்ட்ரி, நம்ம ஒரு குடும்பம் மாதிரி. இந்த குடும்பத்தை வந்து ஒருத்தர் சிரமம்னா நம்ம எல்லாரும் அவருக்கு கூட நிற்கணும் அப்படின்னு நினச்சி நிற்கிறாங்க. இது இல்லாமல் அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்துமே அல்லு அர்ஜுனா இருந்தாலும் சரி, சிரஞ்சீவி இருந்தாலும் அவங்களுமே இப்போ சப்போர்ட் பண்ணி நிறைய வலைத்தங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வெளியே சைட்லேருந்து நான் சப்போர்ட் கிடைக்காது எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேனே, ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவாகட்டும் எல்லா சினிமாவும் பேன் இண்டியா சினிமாவாயிடுச்சு. ஒரு அல்லு அர்ஜுன் வந்து இப்போ தெலுங்கு ஆர்டிஸ்டாக மட்டும் கிடையாது, அவர் இன்னைக்கு தமிழ் மக்கள் அவர் கொண்டாடுறாங்க. நீங்கள் ஒரு சிரஞ்சீவி தெலுங்கு ஆர்டிஸ்ட் கிடையாது, அவர் தமிழ். இப்போ ரஜினிகாந்த் படங்கள் போனால் தெலுங்கில் பெருசாக போகுது, விஜய் படங்கள் கேரளாவில் கொண்டாடுறாங்க அந்த படத்தை, ஒரு சிவகார்த்திகேயன் படத்தை வந்து தெலுங்கில் கொண்டாடுறாங்க, ஒரு கர்நாடகத்தில் யாஷ் வர்றாரு, அதை நம்ம இந்தியா பூரா கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுங்கிற லெவலில் இல்லாமல் போய் எல்லாருமே பேன் இந்தியா ஆர்டிஸ்டாக மாறிட்டாங்க. ஒரு பாகுபலிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் எல்லா மொழியிலையும் அந்த படத்தை பிரம்மாண்டமான வெற்றி அடைய வச்சாங்க. ஒரு கேஜிஎஃப் அதே மாதிரி வெற்றி அடைய வச்சாங்க. தமிழில் ஒரு ஜெயிலர் வந்து அந்த மாதிரி பெரிய வெற்றி வச்சாங்க. ஒரு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் ஆகட்டும் இதாகட்டும் எல்லா பக்கமும் ஒரு பெரிய வசூல் பண்ணிச்சு. அதனால எல்லா படமே வந்து ஒரு பெரிய வசூல் பண்ணிட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு மொழியை சார்ந்த ஹீரோன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா எல்லா மொழிக்கு வந்து சொந்தமானவங்க இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸ் படம், அது தமிழ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க, தெலுங்குலையும் பண்ணிட்டு இருக்காங்க, அட்லி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படமெல்லாம் வரும்போது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். இப்போ வந்து படம் வந்து லீக் ஆயிடுச்சு, இப்போ ஓடிடியில் தான் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பேச பொருளாக இப்போ மாறிட்டு இருக்கு. உண்மையாக ஓடிடியில் தான் வருங்களா இல்லை தேட்டர்? இல்லை, தயாரிப்பாளர் வந்து நேற்றுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் தியேட்டருக்கு வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கலைங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அனைவரும் திங்கள் சபையில் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து ஒன்றா 14ஆம் தேதி 15ஆம் தேதி அல்லது 21 22 ஏதோ ஒரு சேர்த்து எவ்வளோ சீக்கிரம் தியேட்டருக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த தியேட்டருக்கு மறுபடியும் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய வசூல் வரும்னு நாங்களும் நம்புகிறோம், தயாரிப்பு தரப்பு நம்புகிறாங்க. இது சம்பந்தமா உங்க தியேட்டர் அசோசியேஷன்ல என்ன பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு? இல்லை, நாங்கள் வந்து இதில் யார்கிட்டையும் போய் பேச முடியாது. தயாரிப்பாளரை வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா தியேட்டரும் ஒதுக்கி கொடுத்து ஓப்பனிங் ஏற்கனவே பொங்கலுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணோம்னா அதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த படத்தினுடைய வசூல் வந்து நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ விஜய் சார் வந்து பிரச்சாரத்தில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. இப்போ நம்ம வினோத் சாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இல்லை, அவங்களுக்குலாம் ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. வினோதெல்லாம் வந்துட்டு இந்த படத்துக்காக ஒரு வருஷம் அவர் வேலை செஞ்சிருக்காரு. அவர் நாட் ஒன்லி வினோத், இந்த படத்தினுடைய எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து சிரமப்பட்டு தான் இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு உழைப்பு இருக்குது, தயாரிப்பாளருடைய முதலீடு இருக்குது. விஜய் படத்தில் இந்த படத்தில் 6 மாதம் வந்து ரொம்ப சிரமம். அவருடைய இதை நடிச்சிருக்காரு. அவருடைய கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவரும் தான் இருந்திருப்பார். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு வேதனை வரக்கூடிய விஷயம் தான். நாட் ஒன்லி வினோத், ஹீரோவுக்கு வேதனை தான், ஹீரோயினுக்கு வேதனை தான், அந்த படத்தில் தயாரிப்பாளருக்கு வேதனை தான், படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியனுக்கு வேலை தான், எல்லாத்துக்குமே வேதனை வரக்கூடிய விஷயம் தான். இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப எதிர்பார்த்தா ஒன் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்ன வேர்டு எல்லாத்துக்குமே இப்போ ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆனது நிறைய ரசிகர்களுக்குமே ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலேயே பெரியதான். லாஸ்ட் படம் போது ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கும், இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணோம், கடைசி படங்கிறனால எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் அது மாறிடுச்சு. பார்ப்போம். இன்னைக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா இந்த படம் வந்து கடைசி படம் தான் சொல்லிட்டு போயிருக்காரு விஜய். அப்படி இருக்கும்போது இந்த படம் மறுபடியும் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கால சூழ்நிலை எப்படி மாறுது, விஜய் நாளைக்கு வந்து இருந்துட்டு அரசியலே கண்டினியூ பண்ண போகிறாரா இல்லை சிறைக்கு வர்றாரா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவருடைய மைண்ட் செட்டுக்கு தான் தெரியும். அவரை பொறுத்தல கடைசி படம்னு சொல்லிட்டாரு. நாங்கள்லாம் விரும்புறது அவர் திருப்பி சினிமாவுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத நாங்களும் எல்லாம் விரும்புகிறோம். நிறைய பேர் அதான் ஆசையும் படுறாங்க. ஆமாம் ஆமாம். 2026 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மாதத்துக்கு ஒரு படமாச்சும் வெற்றி படம் வந்து அமைஞ்சிட்டே இருக்கு. இந்த வருஷம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? இல்லை, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்த வெற்றி அடைஞ்ச எல்லா படமே வந்துட்டு ஸ்மால் பட்ஜெட்ஸ் படங்கள் தான். கண்டிப்பாக ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்துட்டு அந்த தம்பி தலைவர் தம்பி அந்த படம் ஜீவா நடித்த படம் வந்தது பொங்கலுக்கு. அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அடுத்தது தாய்க்கலையை வந்தது, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அடுத்தது யூத் வந்தது, அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா 12 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்த படம் தான். ஒரு படத்தினுடைய மற்ற பெரிய பிரம்மாண்டமான படத்தினுடைய 200 கோடி 300 கோடி படத்தை காட்டிலும் இது ஒரு 20% 10% எடுத்த படம் 10 கோடிங்கிறது. ஆனால் எல்லா படமே 30 கோடி 40 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து வெற்றி அடைகிறது வந்து இருந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு நியாயமான பர்சன்டேஜில் கிடைக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நேற்றுக்கு ரிலீஸ் ஆன LUK பொறுத்தளவு வந்துட்டு தமிழ்நாடு பொறுத்து நேற்றுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற படங்களில் வந்து இப்போ வேணா அந்த படம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து
தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும் ஒரு 10 கோடி எடுத்த படமா இருந்ததுன்னா எல்யூக்கு அவங்க ஒரு 50 கோடி எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் போது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பராசக்தியோட உண்மையான வசூல் என்னங்க சார்? அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்னுடைய தியேட்டர் வசூல் எங்க கோயம்புத்தூர் ஏரியா வசூல் வேணும் எனக்கு தெரியுமே ஒழிய, உண்மையான மொத்த வசூலுங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு அதை விநியோகம் பண்ண நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஒழிய, பொதுவாகவே எந்த படம் இப்போ யூத் எடுத்துக்கங்க, என்னை கேட்டிங்கன்னா என்னுடைய ஏரியா வசூல் மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பா. அதனுடைய உண்மையா. ஆனால் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய வசூல் இருக்குன்னு. நிச்சயமாக அந்த படம் அந்த மாதிரி வசூல் பண்ணிச்சு. யூத் ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும். தாய் கிழவியெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல டாப்பா இருக்கிறது பராசக்தி தான் சொல்றாங்க. அதாவது 10 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து நீங்கள் அந்த படம் 100 கோடி வசூல் பண்ணுறதுக்கும், நீங்கள் 100 கோடியில் படம் எடுத்து 120 கோடி வசூல் பண்ணுறதுக்கும் என்ன, நீங்கள் வசூலை வேணும்னு சொல்லலாம். ஆனால் அவனுடைய காஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்களா, அது பார்க்கணும். கண்டிப்பா. அதுதான் மெயின். அதனால நீங்கள் வந்து பராசக்தி வந்து ஒரு பெரிய ஹீரோ படம். அந்த பெரிய ஹீரோ படம் ஏகப்பட்ட பொருட்செலவு எடுத்திருக்கிறாங்க. எடுத்து போட்டு அந்த படத்தினுடைய வசூல் வந்து தாய் கிழவி அதை டச் பண்ணல அப்படின்னு பேசியிருந்தா அது என்ன நியாயம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. 10 கோடி ரூபாயில் எடுத்த தாய் கிழவி 80 கோடி 90 கோடி வசூல் பண்ணா அது வெற்றி படமா? 100 கோடி ரூபாயில் எடுத்த சிவகார்த்திகேயன் படம் 120 கோடி வசூல்னா அது வெற்றி படமா? கருப்பு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து படத்தை சூர்யாவுக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குமாங்க சார்? நிச்சயமா எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. ஏன்னா அந்த படம் வந்து தீபாவளிக்கு வர வேண்டிய படம். சில பல காரணங்கள் ஓடிடி சேல்ஸ் நடக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய ஒர்க்கு முடியல சரியா. இந்த மாதிரி நிறைய காரணங்களில் வந்து அந்த படம் தள்ளிட்டே வந்தது. இப்போ மே 14 ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது பெரிய அளவில் வந்து வெற்றி படமாக அமையும்னு நாங்கள் நம்புகிறோம். சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்து நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரதீப் சாரோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை 100 கோடி தாண்டுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 100 கோடி தாண்டி அந்த படம் 500 கோடி தாண்டிட்டோம். நாங்கள் ஆசைப்பட அப்படித்தான் செய்வோம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களா கற்பனை அடிச்சு விடுறாங்க, நாங்களா சரின்னு நினச்சிக்க வேண்டியது. நான் தான் சொல்கிறேன், அவங்க 100 கோடினா நான் 500 கோடின்னு சொல்கிறேன். நான் அதான் வெற்றி படம் அவ்வளவுதான். அதாவது அந்த படத்தை பொறுத்தவரை வந்து நேற்றுக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்கு, ஆடியன்ஸ் நல்லா லைக் பண்ணுறாங்க, நிறைய வசூல் நேற்றுக்கு ஆயிருக்கு. அது ஒரு வெற்றி படம் வேணும்னு நான் சொல்லுவேன் ஒழிய, நான் இந்த 100 கோடி 500 கோடி 300 கோடி விளையாட்டுக்கு நான் எப்போ வர்றதில்லை. சரி, இப்போ ஆக்டர்ஸ் சம்பளம் வந்து இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் சேம் அதே தான் இருக்கா, இல்லை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க? இன்க்ரீஸ் எல்லாம் நினைச்சே பார்க்க வேண்டியதில்லை. எல்லாம் இப்போ வந்து பர்சன்டேஜ் நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச முன்னணி ஹீரோக்கள் அத்தனை பேருமே இப்போ பர்சன்டேஜ் வந்துட்டாங்க. அதனால இனி வந்து அந்த சம்பளம் பழைய சம்பளமெல்லாம் இவங்க கற்பனையே பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. எந்த நடிகருக்கும் பழைய சம்பளம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்து படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளர்களே இன்னைக்கு முதல்ல இல்லை. அதனால அதெல்லாம் வந்து ரூல்ட் அவுட். தமிழ் சினிமாவில் இப்போ கடந்த வருஷங்கள்லாம் எப்படி இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போல்லாம் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு? டெவலப் ஆகலை, மிகப்பெரிய வீழ்ச்சி தான். என்ன காரணம்னா, இந்த ஓடிடியில் 4 வாரம் இவங்க படம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் மைண்ட் செட்டு சின்ன படங்களையெல்லாம் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கணும், 2 வாரம் கழிச்சுன்னா ஓடிடியிலே வந்துடுது, அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை போய் எங்களுக்கு வந்து 2015-16 இருந்த ஆக்குபன்சி 2018-19 வந்து 60% மாறிச்சு. அது வந்து கொரோனாவுக்கு அப்புறம் 50% மாறிச்சு. இந்த ஓடிடி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ ஆக்குபன்சி, தியேட்டர் ஆக்குபன்சி வந்து 20% 15% வந்துருச்சு. ஸோ மிகப்பெரிய வீழ்ச்சி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில். அதனால தான் நாங்கள் நினைக்கிற தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த ஓடிடி டைம் கேப்பை வந்து 8 வாரமாக பண்ணுங்கன்னு கேட்குறோம். இப்போ ஓடிடி தளங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னா, தியேட்டர் வசூலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தருவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க தியேட்டர் வசூலை வந்து நல்லபடியாக அதிகப்படுத்துறதுக்கு என்னங்கிற இதை தயாரிப்பாளர், விநியோகத்தில், திரையரங்கம் முன்னர் உட்காந்து பேசுகிறோம். ஆனால் இந்த தயாரிப்பாளர் சைடு அதை புரிஞ்சிக்காம அவங்க திருப்பி அந்த ஓடிடி 4 வாரம் போடுங்கிற மைண்ட் செட்லேயே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து அவங்க தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தியேட்டர் வசூல் இல்லைன்னா உங்களுக்கு ஓடிடியில் விலை கிடைக்காது, சேட்டலைட்டே விலை கிடைக்காது, எங்கேயும் விலை கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் இந்த சம்பளம் இனிமேல் கொடுக்க முடியாது யாருக்கிட்டையும். இப்போ வந்து எந்த ஹீரோவுக்கு இப்போ சம்பளம் கொடுத்து யாருமே நடிக்கலையே. இப்போ இந்த டாப் 10 ஹீரோவுக்கும் சமயத்தில் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கிற எந்த படத்துக்கும், இல்லை கமிட் பண்ணக்கூடிய எந்த படத்துக்கும், எந்த ஹீரோவுக்கும் பிக்சர் சம்பளம் கிடையாது. இதை நான் அடிச்சு சொல்ல முடியும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி ஃபிலிம்ஸ்க்கு எல்லாமே வந்து 8 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுற ரூல்ஸே அங்கே இருக்குது. இன்னும் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அது வர? அதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அப்போ 17ஆம் தேதியிலேருந்து வர படங்கள் அப்படி தான் போடணுங்கிற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து விரைவில் இதுக்கு நல்ல விடிவு காலம் வரும். கண்டிப்பாக சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டைமை ஒதுக்கி எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நன்றிம்மா. மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.